எப்போ பார்த்தாலும் தனஞ்சயனை பற்றியே பேசுகிறீங்க. எப்போ பார்த்தாலும் தனஞ்சயனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. தனஞ்சயன்கிற காற்று தசவாயுக்களில் ஒன்று தானே. பிராணனில் தொடங்கி தனஞ்சயன் வரைக்கும் இருக்கக்கூடிய 10 விதமான காற்றுகள் அது ஒன்று. கரு உருவாகும் போது முதல்ல உள்ள வருது. நாம் இறந்ததுக்கப்புறம் கடைசியாக உடம்பை வீங்க வச்சு அழுக வச்சுட்டு வெளியே போகுது. அவ்வளோதானே. அதுக்கு எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அதில் அப்படி என்ன முக்கியத்துவத்தை கண்டீங்க? அந்த தனஞ்சயனையே நீங்கள் பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கணும். இது பல பேருக்கும் சொல்ல முடியாட்டி கூட மனசில் எழும்பக்கூடிய ஒரு கேள்வி. ரொம்ப சிம்பிளான சிந்தனை. தனஞ்சயன் வெளியில் போனால் இது நடக்குது, வெளியில் போகாமல் இருந்தால் என்ன நடக்கும், ஏன் யாருமே யோசிக்கலை? இதைத்தான் நம்ம சபை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. தனஞ்சயன் என்பது மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு ரகசியம். சித்தர்களுக்கு மட்டுமே தெரிந்த, சித்தர்கள் கொண்டாடிய ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை, அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துங்க. வாழ்க்கையை ரசனையாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்கன்னு சொல்லி நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். குருவே சரணம்.